What? ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது அண்டர் 30K இல்லைனா அண்டர் 25K அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் 25,000 30,000க்கு உள்ள அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் ரேஞ்ச் எடுத்து பார்க்குறப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இப்போவும் கூட அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹைப் இருக்கக்கூடிய ரீசன்ட் டயத்தில் வந்த ஒரு பர்டிகுலர் மாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. T5X அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் எதுக்காக நான் வந்து இவ்வளோ தூரம் ஹைப் பண்ணுறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த அதிகமாக இருக்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்து நமக்கு ஒரு ஆல்ரவுண்ட் மொபைல் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மொபைலை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா T5 Pro வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது T4 Proவையும் T5 Proவையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நிறைய இடங்களில் வந்து, அதாவது நம்ம மேஜராக பார்க்கக்கூடிய கேமராவோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரோ எடுத்துக்கிட்டால் கூட அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்கிரேடடாவது T5 Proவில் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஏன்னா T4 Proவில் பெட்டராகவே இருந்தது. அந்த அது என்ன சொல்கிறது, நமக்கு ப்ராசஸரும் அது போக கேமராவும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்குறப்போ அண்ட் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருந்த மாதிரினா ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா T5Xை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ T5Xை பார்க்கும்போது கண்டிப்பாக கம்பேர் எதை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். T4X தான். ஸோ T4Xை கம்பேர் பண்ணுங்கிறப்போ அது வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரிவ்யூவாக இருக்காது. ஏன்னா முழுக்க நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, அதாவது T4Xை யூஸ் பண்ணதில்லை. பட் இந்த ZNX அப்படிங்கிற ஒரு மாடல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். T4X வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து பண்ணி பர்டிகுலராக வந்து 500 ரூபா வந்து அதுலேருந்து கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. சொல்லப்போனால் அது வந்து 14,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு. T4X வந்து ZNX வந்து பார்த்தீங்கன்னா 13,500க்கு வந்து லான்ச் ஆச்சு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் மட்டும் தான் மாறிச்சு. மற்றபடி ப்ராசஸர் இருக்கிறது, பேட்டரி பேக்கப் இருக்கிறது, கேமரான்னு சொல்லிட்டு அந்த டிசைன்லேருந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்படிங்கிறப்போ அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ZNX வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட T4X தானே. ஸோ அதனால் அதை வந்து நான் சொல்கிறேன். T4X வந்து எப்படி இருந்தது, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் அதுலேருந்து அப்கிரேடடாக ஒரு மொபைல் வாங்குறோம்னா கண்டிப்பாக அதில் பாசிட்டிவிட்டிஸ் இருந்தாலும், பாசிட்டிவிட்டிஸ் இருந்தால் தான் அதை பை பண்ணணுங்கிற ஐடியாவே நமக்கு வருங்கிறப்போ T5Xல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேஜர் ஒரு விஷயம், அவங்க வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ எதனாலனா 7200 mAh வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க T5Xல வந்து. ஸோ அதனால் 220 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட் வர்ற மாதிரி இருக்குது. இதுவே T4Xலன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 204 to 8 வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது ஆல்மோஸ்ட் 220 வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி இருக்குது. அதாவது 220 கிராம் கிட்ட வர்ற மாதிரி இருக்குது வெயிட் வந்து. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு 7200, இதுக்கு முன்னாடி 6500 தான் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது T4Xல வந்து 6500 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அது வந்து பெரிய கன்சர்னாக எடுத்துக்க முடியாது. இது ஒன்றை தவிர, அதாவது இந்த வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜஸ்டிஃபை பண்ணியாச்சு. பட் இதை தவிர எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்போ ஒரு அப்கிரேடடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் T5X மாடலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். 4000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா T4Xஆக இருக்கட்டும், T5Xஆக இருக்கட்டும், மொபைல்களில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து T4Xன்னு எடுத்து பார்த்தோம்னா 14,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து இருந்தது. பட் வேரியண்ட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறதுங்கிறதுல ஸ்டில் இஷ்யூஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. பெருசாக கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து. அதே மாதிரி கிடைச்சதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஹையர் ரேஞ்ச் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேம் ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகுது. ஸோ இந்த T4X T5X ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 8128, அதாவது ஸ்டார்டிங் வந்து 6128, அடுத்து 8128, அடுத்து 8256 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய பழைய ப்ரைஸ் எடுத்து பார்க்குறப்போ இது வந்து 14. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு T5X வந்து பார்த்தீங்கன்னா 19க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வேரியண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்க்குறப்போ 1000 ரூபா கூடி, அதுக்கடுத்து 2000 கூடி இருக்கும் இந்த 256 8256க்காக. அது போக இதில் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19, 21, 23ன்னு சொல்லிட்டு கூடியிருக்கும். ஸோ இப்போ உள்ள கரண்ட் ப்ரைஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே அந்த அதே ஓல்டு ப்ரைஸ்லேருந்து ஒரு 4000 வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. அப்படியே, அதாவது 4000 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. ஸோ அப்படி எடுத்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸாக T4Xல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
ஆல்ரெடி சொன்ன மாதிரி 18லையும் அதே மாதிரி T5Xல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுலேருந்து 4000 கூடியிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19ல இருந்தது 20, 21, 22, 23ன்னு சொல்லிட்டு 23,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து நீங்கள் வேரியண்ட்டையும் எடுத்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 25, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து 27 அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது போக நமக்கு வந்து சிம் கார்டுன்னு எடுத்துக்கிட்டா நானோ சிம் வந்து 2 போடுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. T4X அண்ட் T5X ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான். கார்ட் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க, மெமரி கார்டு ஸ்லாட் வந்து. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ ஆஸ் யூஸ்வல் அதெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடியது தான். ஸோ அது போக ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து T4Xல வந்து IP64 தான் கொடுத்துருந்தாங்க. இதில் அதாவது T5Xல வந்து பார்த்தீங்கன்னா 68 அண்ட் 69 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி ஸ்க்ரீன் தான் ரெண்டுமே. ஸோ அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்சிடி ஸ்க்ரீன் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 2க்கும் 120 ஹெர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1050ல் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து T5Xல இப்போ அப்கிரேடடாக வந்து பார்த்தீங்கன்னா 1200 வந்து பார்த்தீங்கன்னா நிட்ஸ் வந்து அதாவது பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பெட்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6.76க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க T5Xல. T4X அப்படின்னு எடுத்துக்கிட்டா 6.72ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். ப்ராசர் எடுத்து பார்க்குறப்போ அப்கிரேடடாக தான் இருக்குது. அதாவது மீடியாடெக் டைமென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4nm சிப்செட் வந்து 7300ல வந்து T4Xல கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்க்குறப்போ 7400க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இது ஒரு அப்கிரேடாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேமராவை பொறுத்த வரைக்கும் T4Xல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MP அண்ட் ஆக்சிலரி லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. மெயின் கேமராவில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஃப்ரண்ட் கேமரா நமக்கு செல்ஃபி கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 32 MP வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 8 MP தான் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி 4Kல வீடியோ எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து மெயின் கேமராவில் தான் எடுக்க முடியும் T4Xல வந்து. பட் T5Xல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பட் 30 FPSல தான் எடுக்க முடியும். பட் இருந்தாலும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் இந்த மிட் ரேஞ்ச் ஃபோனுக்கு வந்து. மிட் ரேஞ்சுன்னு எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய பட்ஜெட் கொஞ்சம் அந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் காரணமாக இதை வந்து மிட் ரேஞ்சுன்னு சொல்கிறேன். மற்றபடி என்ன சொல்கிறது, ஒரு 25,000 வரக்கூடிய 30,000 வரக்கூடிய ஃபோனை வந்து மிட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் கைக்குனால நான் வந்து அந்த பர்டிகுலர் அந்த என்ன சொல்கிறது 23, 25, 27 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரைஸை வந்து நான் வந்து மிட்ரேஜ்னு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். ஸோ ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 தான் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் சைட் மவுண்டட் தான். ஸோ அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஆர் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறமான ஆப்ஷன் வந்து ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாத்தையும். டிவியை இப்போ வந்து கனெக்ட் பண்ணி ஒயர்லெஸ்ஸாக நம்ம வந்து ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி மாத்திரம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி பேக்கப்னு எடுக்கிறப்ப ஏற்கனவே சொன்னது தான் 44 வாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். பட் போக போக கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் நமக்கு வந்து சார்ஜ் ஸ்பீடை பொறுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரி பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்குது. 6500ங்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறப்போ 7200ங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மேஜராக பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆல்ரவுண்ட் அப்படின்னு ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டாலே கேமரா, அதுக்கடுத்து ப்ராசஸர், அதுக்கடுத்து சார்ஜிங், பேக்கப் அண்ட் ஸ்பீட், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிங்கிறப்போ ப்ராசஸரை பொறுத்து பார்க்குறப்போ 7300லேருந்து மீடியாடெக் 7400க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்னு எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4K ஆப்ஷன் நமக்கு செல்ஃபி கேமராலையும் வர மாதிரியான சுச்சுவேஷன் வருது. அதே மாதிரி 32 MP வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 8 MPலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்பிங்கிற விஷயத்தை நான் அந்த மெகா பிக்சலை வந்து ரொம்ப மண்டையில் ஏற்ற மாட்டேன். ஸ்டில் குவாலிட்டி இந்த மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ லோ பட்ஜெட் மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எம்பி கொடுத்துருந்தாலும் அதனுடைய குவாலிட்டி உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படிங்கிறப்போ அது பெருசாக எடுக்கலனாலும் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கணும்னு போகிறப்போ 100 MP 200 MPன்னு கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் iPhone 17லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48 MP தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பெருசாக எடுக்கலனாலும் ஸ்டில் நிறைய பேருக்கு அது மைண்ட் தாட் இருக்கும் இல்லையா, மெகா பிக்சல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த பட்ஜெட்டில் பார்க்குறப்போ 32 MPயில் கொடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கேமரா சொல்லிட்டேன்னா, ஸோ கேமரா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் பேக்கப்பும் எடுத்துக்கிட்டா 7200, இதுக்கு முன்னாடி 6500லேருந்து. அது போக சார்ஜிங் ஸ்பீட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 44 வாட். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு அப்கிரேடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாடலை வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து பை பண்ணணும் இந்த மாடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா T5X வந்து டிஸ்கிரிப்ஷனில் T4X அண்ட் T5Xக்குன்னா பை லிங்க் வந்து கொடுக்குறேன். அது போக ஆஃப்லைனில் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஷோரூம் வந்து அபூர்வா மொபைல்ஸ். ஸோ முருகங்குறிச்சியில் இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அங்கே நானும் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா. ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.
முடிக்கிறேன். தட்ஸ் இட் மக்களே. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த மொபைல் வாங்குறீங்களா, வாங்க மாட்டீங்களா, எல்லாம் வாங்கியிருக்கீங்களா ஆல்ரெடி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். இந்த ப்ரைஸ் கேட்க நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தட்ஸ் இட். லவ் யூ.